السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. இப்போ நம்மளுடைய இந்த கடைசி வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அப்ப நேற்றைய வகுப்புல இன்ன அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். இன்ன அதனுடைய வகைரா, அதனுடைய ஃபேமிலியை சேர்ந்த விஷயங்கள். அப்ப அந்த இன்ன அப்படின்றது அதோடைய மெயினான சட்டம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அது முப்ததாவுக்கு ஃபத்தஹா செய்யும், கபருக்கு பொம்மா செய்யும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப ரெண்டாவதா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஃபத்தஹா செய்யப்படுற பொம்மா செய்யப்படுற அந்த முப்ததா ஹபருன்ற இந்த வார்த்தைகள் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்ன அன்ன வந்ததுக்கு அப்புறமா இன்ன உடைய இஸ்மு, இன்ன உடைய ஹபரு அப்படின்னு அந்த பேர் மாற்றப்படுது. இஸ்மு இன்ன, ஹபரு இன்ன அப்படின்னு அரபில சொல்லுவோம், அல்லது தமிழ்ல சொல்லணும்னா இன்ன உடைய இசம், இன்ன உடைய ஹபர் அப்படின்னு சொல்லணும். இன்ன அன்ன லாக்கின்ன லைத்த காண காண்ண எதுவா இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான். அப்ப முத்ததாக்கு ஃபத்ஹா செய்யும், இஸ்மு இன்னன்னு சொல்லணும். ஹபருக்கு தொம்மா செய்யும், அத ஹபர் இன்ன அல்லது இன்ன உடைய ஹபர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்களை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வச்சு தரணும். குரானுடைய உதாரணங்களையும் நம்ம பார்க்கதான் செஞ்சோம் அதுல. அப்ப இப்படி இன்ன அண்ணன் வரும் பொழுது, இப்ப நேத்து ஒரு உதாரணம் பார்த்தோம். சரியொழு ஹிசாபி, இன்னல்லாக சரியொழு ஹிசாபி. சரியோ அப்படின்னா பொம்மால இருக்கு. இப்ப இன்னன்னு வந்தனால பக்கத்துல உள்ள வார்த்தையை நம்ம ஃபதஹா செஞ்சுட்டோம். அடுத்து உள்ள வார்த்தையை பொம்மா செய்யணும். இப்ப சரியொழு ஹிசாபின்னு ரெண்டு வேர்ட் இருக்கு. அப்ப ஹிசாபியத்தான பொம்மா செய்யணும்னு கேட்டா, சரியுல் ஹிசாபிங்கிறது முதாஃபு இலைஹி. சோ முதாஃபு இலைஹில இந்த ஹிசாபிய என்ன செய்ய முடியாது, ஹரக்கத்தை மாத்த முடியாது. ஆனா முதாஃபுக்கு என்ன செய்யலாம், ஃபத்ஹா கஸ்ரா பொம்மா எது வேணா போடணும். அப்ப இந்த பொம்மாவா மாத்துறது, ஃபத்ஹாவா மாத்துறதுன்ற வேலை சரியு அப்படின்னு இருக்கிற இந்த வார்த்தையில தான் நம்மளால செய்ய முடியும். இப்ப யாழைத்த கௌமி அப்படிங்கிறதுல லைத்தக்கு அடுத்த வார்த்தை என்ன செய்யணும், ஃபத்ஹா செய்யணும். ஆனா இங்க என்ன இல்ல, கௌமி அப்படின்னு இருக்கையில ஆல்ரெடி இப்ப கவுன்னு இருந்தது, யா சேர்ந்தனால என்னுடைய சமூகம் அப்படின்னதுனால கௌமின்னு மாறி இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மீய என்ன செய்ய முடியாது, கௌமை அப்படின்னு நம்ம போட முடியாது. அப்ப இந்த கௌமி கௌமியா தான் இருக்கும். ஏழ மூணுலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பொம்மான்ற ஒரு வார்த்தைய, ஒரு எழுத்த ஏழ மூணும் அப்படின்ட்டு போட முடியும். ஏன்னா இதெல்லாம் இதே ஹரக்கத்துல இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுனால இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். சோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னக்கு பக்கத்து வார்த்தை முத்ததாவா வர்ற வார்த்தை இஸ்மு இன்ன, இன்னவுடைய இஸ்மு அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபத்ஹா செய்யணும். அதோடைய செய்தி ஹபரு இன்ன, இன்னவுடைய ஹபரு அப்படிங்கிறது பொம்மா நிலையில வரும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய காண, அதனுடைய வகைகள். காணக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, காண அப்படின்றதுக்கு ஆகினான், இருந்தான், இருந்தது, ஆகி இருந்தது, இந்த மாதிரி அர்த்தம் வரும். சார அப்படின்னா மாறியது அப்படின்னு அர்த்தம். லைசனா இல்லை அப்படின்ற அர்த்தம். இது கூட பான்ற ஹர்ஃபு வரும்னு நேத்து பார்த்தோம். அதை மறுபடியும் இன்னைக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணுவோம். அஸ்பஹ அப்படின்னா காலை பொழுதில் ஆனது. நம்ம துவா படிப்போம் இல்லையா, அல்லாம பிக்க அஸ்பஹனா பிக்க அம்சைனா அப்படின்னு. அப்ப அல்லாம அஸ்பஹனா அப்படின்றதுல காலையை நாங்கள் அடைந்தோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம், அஸ்பஹனா ஒரு விஷயம் ஆகியது, எப்ப ஆகியது அப்படின்றதுதான் அஸ்பஹ, காலையில் ஆனது, சுபுகில் ஆனது. அதுஹானா இப்ப என்னவா இருக்கும், துஹா பொழுதில், முற்பகலில் ஆனது அப்படின்றதுக்கு அதுஹான்னு சொல்லுவாங்க. அதே போல அம்சைனா மாலையை நாங்கள் அடைந்தோம் அப்படின்றதுக்கு அம்சா அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப அம்சைனா, அம்சான்றது ஈவினிங். வல்ல அப்படின்னா இருள் சூழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வர்ற அந்த டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் நடக்குது. தீ பற்றி எரியுது. அப்போ தீ தீவிரம் ஆகுது. அந்த தீ பத்தி எரியறது தீவிரமாகுது, ரொம்ப கடுமையா அதிகமா எரிய ஆரம்பிக்குது. எப்பன்னா இருள் சூழ சூழ ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், வல்லத் நாரோ, நெருப்பு ஆனது. எப்ப ஆனது, இரவில் ஆனது. சோ வெறுமனே காண அப்படின்னா ஆனது, வல்லன இரவில் ஆனது அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு அர்த்தம். பாத்த அப்படின்னா இரவில் நடந்ததுன்னு அர்த்தம். இரவுல இரவு கழிந்தது, எப்படி இரவு கழிஞ்சிச்சு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இரவு முழுக்க குழந்தை அழுதுச்சு அப்படி சொல்லி அப்ப பாத்த திஃபுலு, இரவில்
குழந்தை கழித்தது மரியவன் நோயாளியாக, அல்லது பாக்கியத்தன் அழுதவளாக. அவ பாப்பா நைட்டு ஃபுல்லா அழுதா அப்படி சொல்ல, அப்ப அந்த இரவு கழிந்ததுன்ற அர்த்தத்தை பாத்தன்றது கொடுக்கும். சோ இப்படி ஒன்னொன்னும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா இதோடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்ததாக்கு பொம்மா செய்யும், அது காண உடைய இஸ்முன்னு சொல்லணும். ஹபருக்கு ஃபதா செய்யும், அது காண உடைய ஹபருன்னு சொல்லணும். இதை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்படி இது பண்ணும்போது இப்ப குரான்ல ஒரு வசனம் வரும், இன்னஹு கான தவ்வாபா அப்படின்ட்டு வரும். எந்த இடத்துல வரும்? சூரா நஸ்ர்ல வரும், இன்னஹு கான தவ்வாபா. அப்ப இன்ன வந்திருக்கு, பக்கத்துலயே ஹூன் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ஹூ இருக்கு. அடுத்தது காண அப்படின்ற இன்னவுடைய சட்டமும் இருக்கு, இங்க காணவுடைய சட்டமும் இருக்கு. அப்ப எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தவ்வாபான் முடிப்போம். ஏன் அதை தவ்வாபான் முடிக்கிறோம்னா, தவ்வாபன் அப்படின்னா இங்க என்ன செஞ்சிருக்கோம், ஃபதஹ்ல இருக்கும். அதுக்குதான் என்ன செய்யறாங்க, தவ்வாபா அப்படின்னு நம்ம ஓதும். அப்ப இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஓகே, சோ இப்ப இந்த இன்னஹு இருக்கு, நிச்சயமாக அப்படின்ற ஒரு அர்த்தத்துல. அப்ப இதோடைய இஸ்மு என்ன, எங்க எதுக்கு இது ஃபதஹா செய்யும்னு கேட்டா, இந்த ஹூக்கு தான். நிச்சயமாக அவன் அப்படின்ற இந்த ஹூவத்தான், தமீரத்தான் ஃபதஹா செய்யணும். ஆனா தமீரை ஃபதஹா செய்ய முடியாது. தமீர் என்ன அடக்கத்துல இருக்கும் அந்த அடக்கத்துலதான் இருக்கும். கசரா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், தேவைப்பட்டா மாத்துவோமே தவிர, இந்த ஹூ வந்து ஹீயா மட்டும்தான் மாறும், ஹாவா மாறாது. அப்ப இன்னஹூ இன்னஹூவாவே தான் இருக்கும். அப்ப இன்ன இருக்கு, இஸ்மு இன்னவுடைய இஸ்மு இந்தா இருக்கு, முக்ததா இந்தா இருக்கு. ஆனா அது வந்து ஹரக்கத்து மாறாத வார்த்தை. சோ இது அப்படியே இருக்கட்டும். அதோடைய ஹபர் எங்க, அது அவன் எப்படிப்பட்டவன், அந்த செய்தி எங்க, காண தவ்வாபா. சோ இதுலயும் நம்ம ஹரக்கத் மாத்த முடியுமா, பொம்மா போட முடியுமான்னு பார்த்தா, காணாலையும் போட முடியாது, தவ்வாபன்லையும் போட முடியாது. ஏன்னா அது வேற தனி ரூலா போயிருச்சு. அப்ப காண தவ்வாபா சேர்ந்துதான் ஹபரு இன்னுடைய ஹபர். ஆனா அதுக்கு ஹரக்கத் நம்ம என்ன செய்ய முடியாது, ரெண்டுலயுமே இன்னுடைய இஸ்முக்கும் ஹரக்கத் போட முடியாது, இன்னுடைய ஹபருக்கும் நம்ம ஹரக்கத் போட முடியாது. சரி, அப்ப இன்ன மட்டும் இருக்கு, ஆனா அதோட இஸ்மு ஹபரு இன்னும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், ஹரக்கத் போடாம. இப்ப காணன் இருக்கு. இப்ப இதோடைய சட்டம் என்ன, காண அவன் இருந்தான், ஆகி இருந்தான். எவன், ஏற்கனவே இங்க வந்துருச்சு, இன்னஹு நிச்சயமாக அவன். சோ அந்த அவன் அப்படின்றதான் இதோடைய விஷயம் குறிக்குது. அப்ப காண இருக்கு, காணக்கு பக்கத்துல என்ன இருக்கணும், ஒரு முக்ததா, ஹுவ அப்படின்ற முக்ததா என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். அப்ப அந்த ஹுவன்ற அர்த்தம் ஏற்கனவே இங்க வந்துட்டனால திரும்பவும் என்ன செய்ய தேவையில்லைங்க, காண ஹுவன்ட்டு நம்ம போட தேவையில்லை. அப்ப காண, அப்ப காணக்கு பக்கத்துல ஒரு ஹுவ இருக்கும், அது தொம்மா நிலையில் இருக்கு, தொம்மா போடல, ஆனா தொம்மா நிலையில் இந்த ஹூக்குள்ள ஒளிஞ்சு இருக்கு, ஹூக்குள்ள ஒளிஞ்சு இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து வர்ற வேர்டு என்னது, ஃபத்ஹாவுல வரணும், ஹபரு காண உடைய ஹபர். அப்ப காண வந்து ஹபருக்கு ஃபத்ஹா செய்யணும். அப்ப இங்க இருக்கிறது என்னது, இஸ்மு கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காணக்கு பக்கத்து வார்த்தை பொம்மா வரணும், காணக்கு பக்கத்து வார்த்தை பொம்மா வரக்கூடாது. காணவுடைய ஹபர் என்னவோ, செய்தி என்னவோ, அதுதான் ஃபத்ஹாவுல வரணும். அப்ப காணவுடைய ஹபர் இங்க தவ்வாபுன், அதத்தான் தவ்வாபன் அப்படின்னு மாத்திருக்கோம். அப்ப இன்ன வந்திருக்கு, அதனுடைய இஸ்மு ஹபரும் என்ன செய்யல, ஹரக்கத் எதுவும் மாத்துறதுக்கு வேலை இல்ல. காண வந்திருக்கு, அதோடைய இஸ்மு முன்னாடியே வந்துட்டனால ஹரக்கத் மாத்தல, தவ்வாபன் அப்படின்ற ஹபரை மட்டும் என்ன செஞ்சுட்டோம், ஃபத்ஹா போட்டு நம்ம மாத்தி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இஸ்மு அண்ட் இதுல முக்ததா ஹபர்ல இன்ன காண அப்படின்ற விஷயங்கள் வரும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அப்ப இத வந்து இன்ன அதோடைய அப்படியே ஆப்போசிட்டா காண வரும். காண உடைய வகைகளுக்கும் இதே சட்டங்கள் தான், அர்த்தங்கள் மட்டும் மாறும். அப்ப இந்த லைச அப்படின்றதுல என்ன படிச்சோம் அப்படின்னா, இதேதான், முக்ததாக்கு பொம்மா செய்யும், ஹபருக்கு ஃபதா தான் செய்யும். பட் அரபுகள் பான்ற ஒரு ஹர்ஃப் என்ன செஞ்சாங்க, எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருந்தாங்க. அதனால நம்மளும் என்ன செய்யறோம், பா யூஸ் பண்றோம். அப்ப பா ஹர்ஃப் யூஸ் பண்ண என்ன செய்யணும், கசரத்தைன போடணும், பி பட்டீதின். இதுக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், சூரத்தீன், அலைஸ அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன். அப்ப அலைஸ அவன் இல்லையா அப்படின்னு, பி அஹ்கமில், ஒருவேளை இது போடலனா, என்னது, பா போடலனா, அஹ்கம
அப்படின்றதான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அஹுக்க ம, ஓகேவா? சோ அப்ப வந்து அஹுக்கம அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனா குரான்ல பா வந்திருக்கு. அப்ப பி அஹுக்க மில், ஓகே, பி அஹுக்க மில் ஹாக்கி மீன் அப்படின்னு வருது. அப்ப பானாவை யூஸ் பண்ணணும். பண்ணல அப்படின்னா ஃபத்ஹத்தைன் போடணும். அதை மட்டும் நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைசா கூட அதோடைய ஹபர்ல, அதோடைய செய்தியில பா யூஸ் பண்ணி அது இல்ல அப்படி இருக்கல அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அதுக்கு சில குரான் உதாரணங்களையும் நம்ம பார்த்தோம். சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இதுல பாக்குறதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கூடுதல் தகவல், மீதி தகவல்கள் என்ன இந்த இன்ன காணாவை பத்தி அப்படின்னு சொன்னா, இந்த இன்ன காண வகைகள் கூட யார் வருவாமா, பிரதிபெயர் சொல் வருமா. அப்ப பிரதிபெயர் சொல்னா என்ன, சேர்ந்து வர்ற பிரதிபெயர் சொல், தனியா வர்ற பிரதிபெயர் சொல், ரெண்டு படிச்சோம். அப்ப அப்படி ரெண்டு படிக்கும்போது சேர்ந்து வர்றது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வார்த்தைகளோட இஸ்மு கூட ஃபேல் கூட சேர்ந்து வர முடியும். தனித்து வர்ற அந்த ஹுவா ஹுமாஹும் ஹியா ஹுமாஹும் அது வராது. அந்த அந்துமா அது சேர்ந்து வராது. இன்னொரு சைடு படிச்ச பாருங்க, ஹூ உமாஹும் க குமாக்கும் யா நா, இந்த சேர்ந்து வர்ற பிரதிபெயர் சொல் இந்த இன்ன காணா கூட என்ன செய்யுமா, சேர்ந்து வருமா. இன்ன கூட வெளிப்படையாவே தெரியும், இந்த ஆருக்கு ஹூ இந்த ஆருக்கு க அப்படின்னு தெரியும். காணா கூட மறைஞ்சுதான் வரும். அது எப்படி மறைஞ்சு வருங்கிறத நம்ம ஃபேல் பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ இப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னவுடைய வகைகள் எல்லாம் இஸ்மு மாதிரி, ஓகேவா? காணவுடைய வகைகள் எல்லாம் ஃபெயல் மாதிரி. ஃபெயல்னா என்னன்னு இன்னும் நம்ம படிக்கல, ஆனா இதை தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்ப இந்த இஸ்மு கூட சேர்ந்து வரும்பொழுது இந்த இன்னன்றது கூட, இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இன்ன நிச்சயமாக, நான் இருக்கு, இன்னா அப்படின்றது. அப்ப என்ன அர்த்தம்னா நிச்சயமா நாங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இன்ன நாங்களுக்கு என்ன வரும், நஹனு அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா, நஹனு நாங்கள். ஆனா இப்ப இது சேர்ந்து வர்ற பிரதிபெயர்ச்சொல் கிடையாது இல்லையா. இன்ன நஹனு, இந்த நாங்கள் என்ன செய்யறோம், இதோட சேர்த்து எழுதணும்னா அப்ப எப்படி வரும், எங்களுடையன்னு சொல்லி ஒரு வேர்டு படிச்சோம்னா, ரப்புனா கலமுனா கிதாபுனா அப்படின்னு. அப்ப அந்த நாவை தான் தூக்கிட்டு வந்து என்ன செய்யணும், நாங்கள்ன்ற அர்த்தத்துல, எங்களுடைய அர்த்தம் இல்ல நாங்கள்ன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணணும். அப்ப இன்ன பிளஸ்னா இன்னா, ஓகேவா? இன்னா அழ்த்தைனாக்க, இன்னா அன்சல்நாஹு, இங்க என்ன இருக்கு, இன்னா ஜஅல்னா ஃபி அஅனாகிஹிம். சோ இப்படி நிச்சயமாக நாங்கள் அப்படின்ற அர்த்தம். அதே போல நிச்சயமா நான் அப்படின்றதுக்கு என்ன செய்யணும், இன்ன பிளஸ் அன யூஸ் பண்ணணும். அப்ப இது வந்து சேர்ந்து வர்ற பிரதிபெயர்ச்சொல் இல்ல, தனித்து வர்ற பிரதிபெயர்ச்சொல் அன. அப்ப இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சேர்ந்து வர்ற பிரதிபெயர்ச்சொல் என்னது, யா, ரப்பி கலமி அப்படி சொன்னா பாருங்க, என்னுடைய பேனா என்னுடைய இறைவன். அப்ப அப்படி சொல்லும் போது அந்த யா சுக்குன் தான் என்னது, இங்க இன்ன கூட சேர்ந்து வருது. அப்ப இன்ன பிளஸ் யா இன்னை அப்படின்னு வரும். அப்ப அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கறதுனால என்ன செஞ்சுட்டாங்க அரபுகள், இன்ன இன்னி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு யா கசரா இருக்கு. அப்ப யா கசராக்கு தோதுவா முன்னாடி கசரான்னு மாத்திக்கிட்டாங்க. இங்க மாத்தல, ஏன்னா இங்க வந்து அந்த மாதிரி எதுவும் தோது தேவைப்படல, அதனால அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்ப இன்ன பிளஸ் யா இன்னி, இன்னி ஆமன்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன் அப்படின்னு சொல்லி சூரா யாசின்ல வரும். அதே போல அதே சூரா யாசின்ல இன்னொன்னு, நிச்சயமாக நீங்கள் அப்படின்னு வருது. அப்ப இன்ன பிளஸ் அந்த, அப்ப அந்த சேர்ந்து வராது, அதுக்கு பதிலா க அப்படின்ற வார்த்தையில சேர்ந்து வரும். அலைக்க பாரக் அஸ்ஸலாமு அலைக்கும், அப்ப க குமாக்கும் அந்த க. அப்ப இன்னக நிச்சயமாக நீங்கள், உங்களுடைய அர்த்தம் வைக்க கூடாது, நீங்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அப்ப இன்னக நிச்சயமாக நீ, யாரு, நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான். லமீனல் முர்சலீன், மின் அப்படின்னா இருந்து, முர்சலின்னா என்னது, முர்சல் அப்படின்னா அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். முர்சலானி இரண்டு அனுப்பப்பட்டவர்கள் தூதர்கள். அப்ப முர்சலூன அப்படின்றதுதான் என்னது, பன்மை. அப்ப மினல் முர்சலூன, அப்ப மின் வந்தா கசரா செய்யணும். அப்ப மினல் முர்ச லூனி அப்படின்னு இத கசரா செய்ய முடியுமா, கசரா செய்ய முடியாது. அப்ப ஒருமையா இருந்தா தொம்மாவிலிருந்து கசராவுக்கு நம்மளால மாத்த முடியும். ஆனா அலிஃப் நூன் வாவ் நூன் இந்த மாதிரி இருந்தா அதை யானூனாதான் மாத்தணும். அப்ப அப்படித்தான் முர்சலூன அப்படின்ற வார்த்தை முர்சலீன அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப பாருங்க, இது ஒரு ஆயத்து, இன்னக்க லமினல் முர்சலீன. இப்ப இதுல இருக்கிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு மாஷா அல்லாஹ்
தெரியும் இது என்ன அர்த்தம், இது ஏன் வந்திருக்கு, இதோட சட்டம் என்ன, மாஷால்லா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி சூரா யாசினை நீங்க படிச்சு பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும், இன்னும் இப்போ ஒரு சில வார்த்தைகள் தான் நான் இங்க 3 உதாரணம் தான் நான் கொடுத்திருக்கேன். இன்னும் 80 ஆயத்து அந்த சூறால இருக்கு. அப்ப அதை நீங்க படிச்சு பார்த்து என்ன செய்யணும், அதிகமா விளங்கிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். அப்ப இன்ன கலமினல் முர்சலீன, நிச்சயமாக நீங்கள், இன்ன பிளஸ் க, இன்னக. சோ அந்த மாதிரி இன்னவுடைய சேர்ந்து இந்த வமீர் வந்திருக்கு பிரதிபெயர்ச்சி. காண கூட எப்படி வரும்னு கேட்டா அது ஃபியலா இருக்கு இல்லையா? அப்ப ஃபியல்னா டைரக்டா இந்த ஹூ, யா, நா, க இதெல்லாம் அப்படியே சேராது. கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அது எப்படின்னு இப்ப பார்ப்போம். அது ஃபுல்லா டீட்டெயில்டா நீங்க அடுத்த 3 மாசத்துல படிப்பீங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன இதுக்கு இப்ப சார அப்படின்ற வார்த்தை யசீரு, தசீரு அப்படின்ட்டு மாறும். அப்ப இங்க சாரன்ற வார்த்தை தான் தசீருன்னு மாறி இருக்கு. அப்ப இது ஹியன்ற அர்த்தம். ஓகேவா? அது அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல கொடுக்குது. ஓகே, அது ஆகிவிடும், அது மாறிவிடும் அப்படின்ற மாதிரி, காரியங்கள் மாறிவிடும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இந்த தசீருன்றது இங்க என்ன இருக்கு, லஸ்த. லஸ்த லைச படிச்சிருக்கீங்க, அதான லஸ்தன்னு கேட்டா லைச அந்த, அதை சேர்த்துதான் லஸ்த அப்படின்னு வந்திருக்கு. இதே இப்படி சேர்த்திருக்காங்கிறத அடுத்த 3 மாசத்துல படிச்சிடலாம். ஃபேல் அப்படின்றதுல படிச்சிடலாம். அப்ப லைச அந்தவ லஸ்த, அப்ப என்ன அர்த்தம் வரும், லைச இல்லை, அந்த நீ, லஸ்த நீ இல்லை, நீங்க என்ன இல்ல, உங்களுக்கு பொறுப்பாளி கிடையாது. அவங்க ஈமான் கொள்ளலன்னா அதுக்கு நீங்க பொறுப்பாளி இல்ல. சோ அப்ப நீங்கள் இல்லை அப்படின்றதுக்கு லஸ்த. அடுத்து இங்க ஒரு இது சூரா நபால வரக்கூடிய கடைசி வசனம், யா லைத்தனி குன்து துராபா அப்படின்ட்டு இருக்கு. அப்ப யா லைத்தனி அப்படின்னா என்னது, யா லைத்த, யானா கூப்பிடுறது, இதுவே அதுவே அப்படி கூப்பிடுறது. லைத்தனா ஆகி இருக்கலாமே, இன்னவுடைய வகையில வரும். இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, லைத்தன்னு ஒண்ணு வரும். அப்ப லைத்த என்ன செய்யும், பக்கத்து வார்த்தை முக்ததாக்கு பத்தா செய்யணும், சபருக்கு பொம்மா செய்யணும். ஆனா இங்க என்ன இல்ல, என்னுடைய நான் இருக்கணுமே அப்படின்னு கேக்குறேன். அப்ப நான் இப்படி போகணுமே, நான் இப்படி ஆகணுமே அப்படிங்கிற அந்த நான் அப்படின்ற வார்த்தை யாவா இங்க இருக்கு. அன அப்படின்னு வந்திருக்கணும். அனக்கு பதிலா என்ன செஞ்சிருக்காங்க, யா, இந்த யா வமீர் யாவ, என்னுடைய அந்த யாவ போட்டிருக்காங்க. அப்ப யா லைத்தனி, நான் இருக்க வேண்டுமே. சோ இங்க என்ன செய்ய முடியாது, லைத்த ஃபத்தஹா செய்யல. சரி, ஹபர்காவது தொம்மா செய்யுமான்னு கேட்டா பக்கத்துல இந்த காண உடைய வார்த்தை வரனால தொம்மாவும் செய்யல. அப்ப லைத்தா அப்படியே லைத்தனியாவே இருக்கு. குன்து துராபா, காணதான் குன்தூன் இருக்கு. காணனா ஆகி இருந்தான், இருந்தது, அப்படி இருந்தான் அப்படி அர்த்தம். குன்து நான் இருந்தேன், நான் இருந்தேன். அப்ப யா லைத்தனி குன்து, நான் இருந்திருக்க வேண்டுமே, நான் இருந்தேன். லைத்தனா இப்படி இருக்கலாமேன்ற அர்த்தம். அப்ப நான் இருந்திருக்கலாமே, என்னது, இப்ப குன்து இருக்கு, காண உடைய வார்த்தை, அதோடைய இஸ்மு இந்த இருக்கு குன்து, அதுதான் இஸ்மு. அப்ப இஸ்மு காண, காணவுடைய இஸ்மு தொம்மா, ஆமா தொம்மா செய்யணும். ஆனா இங்க வெளிப்படையா தொம்மான்னு போட்டிருக்கு. ஆனா இது அந்த தொம்மா கிடையாது. காண பக்கத்துல வர்ற அந்த நான், அன அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு இருக்கு. சோ நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த தொம்மாவை வெளிப்படையா போட முடியாது. சோ அதுக்கப்புறம் என்ன படிச்சோம், காண உடைய ஹபர் ஃபத்தால வரும். சோ துராபன், என்னவாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஹபர்ல ஃபத்தத்தின் குன்து துராபன், மண்ணாக நான் ஆகியிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சூரா நபால கடைசி ஆயத்துல காஃபிர்கள் அப்படி சொல்லுவாங்க, மண்ணா போயிருக்கணுமே அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி காண குந்த இப்படின்னு சொல்லிட்டு இது மாறும். சோ இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இல்ல, பிரதிபெயர்ச்சொல் சேர்ந்து வரும். இன்ன கூட வெளிப்படையாவும், காண கூட மறைமுகமாவும் வரும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியை நம்ம அடுத்த 3 மாசத்துல பாத்துக்கலாம். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரு சட்டம் கிடையாது, சும்மா நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக. எஸ். சோ இப்ப சில வார்த்தைகள் குரான்ல வரும். அத எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஃப அப்படின்னா ஆகவே, எனவே, ஃப அம்மாமன், ஃப இன்னஹு, ஃபஸல்லி லிரப்பிக, அப்படி வருது. அந்த ஃபாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனவே, ஆகவே அப்படின்ற அர்த்தம் வரும். இதுக்கு நோ ரூல்ஸ். இது இந்த இது இது ஃபா வர்றதுனால இப்படி அப்படின்னு எந்த டிஃபரன்ஸும் வராது. ஃபா இங்க ஃபத்தா போடணும், ஃபா அதம்மா போடணும், ஃபா அலிஃப்லாம் தூக்கணும், ஒரு ரூல்ஸும் இல்ல. ஜஸ்ட் எனவேன்ற அர்த்தத்தை மட்டும் அது கொடுக்கும். சோ நோ ரூல்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ்.
வெறும் ஃபான்றதுக்கு எனவேன்ற அர்த்தம். ஃபஸல்லி ரப்பிக்க, எனவே உம்முடைய இறைவனை தொழுது அனுப்பீராக, அப்படி. ஓகே, அப்ப எனவேன்ற அர்த்தம் இந்த ஃபாக்கு வரும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்து பல் அப்படின்ட்டு வரும். ஆனால் பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், ஆனால் அது சங்கை பொருந்திய ஒரு மகத்தான வேதமாகும் அப்படின்றதுக்கு, ஆனால் அப்படின்றதுக்கு அந்த பல் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். இதுக்கும் நோ ரூல்ஸ் ஆர் டிஃபரன்ஸ். இந்த பல் வர்றதுனால ஹுரூஃபுல் ஜர் வந்தா கசரா வரும் அப்படின்னு படிச்சோம், முதாஃப் இலைஹி வந்தா கசரா வரும்னு படிச்சோம், இன்ன போட்டா ஃபதா போடணும்னு படிச்சோம். அந்த மாதிரி இந்த பல் வந்தா ஒண்ணும் மாத்த தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம சென்டென்ஸ அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அதே மாதிரி வாவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாவ் அப்படின்னு ஒரு எழுத்து ஆக்சுவலா. அது என்ன வாவ் அப்படின்னா மேலும், இன்னும், மற்றும், அண்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அந்த அர்த்தம். சர்க்கரையும் மாவும், சர்க்கரையும் மாவும், அந்த சவுண்டு, அல்லது சர்க்கரை மற்றும் மாவு, ஆப்பிள் மேலும் ஆரஞ்சு, அல்லாஹ் இன்னும் அவனுடைய தூதர், அப்படி 2 3 விஷயங்களை சொல்லும்போது மேலும், இன்னும், மற்றும் அப்படிலாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. அத வந்து நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். அப்ப அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து இத என்ன செஞ்சுக்கிறோம், வாவ் அப்படின்ற வார்த்தை வரும்பொழுது நம்ம இப்போ சொல்லி ரப்பிக்க ஒன்ஹர், இன்னும் அறுப்பீராக, தொழுவுங்க சொல்லி ஒன்ஹர், இன்னும் அறுத்து பலியிடுவீராக அப்படின்ட்டு வரும். சோ அப்ப அந்த மாதிரி இந்த மேலும் அப்படின்ற அர்த்தம் வந்து இந்த இதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தென்னாயத். சோ அப்படி வந்து இந்த வாவுக்கு வந்து இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. சரி, இந்த வாவுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா ஒரே ஒரு ரூல்ஸ் என்னன்னா, இதோட ஹரக்கத், எஸ், ஹரக்கத் வந்து என்ன செய்யும், தொடரும். ஓகே, சோ வந்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வாவுன்றது வந்து இப்ப ஆப்பிளும் ஆரஞ்சும் அப்படின்னு அப்போ ஒரே விஷயத்த ஒரே தலைப்புல 2 விஷயத்த இப்ப சொல்றோம். அல்லாவுக்கும் கட்டுப்படணும், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அப்ப கட்டுப்படுறன்ற அந்த ஒரு விஷயம் அல்லாஹ் அண்ட் ரசூல் 2 பேருக்கு தான். அப்ப ஒரே விஷயம் 2 பேருக்கும் நம்ம காமனா சொல்றனால அந்த 2 வார்த்தையின் ஹரக்கத்து சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு என்ன ஹரக்கத்து வருதோ அதே ஹரக்கத்தை இந்த வாவ் என்ன செய்யும்னா பக்கத்துல இருக்கிற வார்த்தைக்கும் கொடுக்கும். ஏன்? ஏன்னா 2 ஒரே டாபிக்க தாங்க பேசுது. அதனால அல்லாஹு வ ரசூலு, ரசூலின்னு மாத்தக்கூடாது, ரசூலன்னு போடக்கூடாது. அல்லான்றது எந்த டாபிக்ல பேசப்படுதோ அதே டாபிக்ல ரசூல்ன்ற வேர்டு இருக்குன்னா இப்ப ரசூலுக்கும் அதே ஹரக்கத். அந்த ஹரக்கத் யார் கொடுத்தான்னு கேட்டா இந்த வாவ் தான். சோ ஹரக்கத்தை தொடர செய்யும் இந்த வாவ். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஃபம் வ தமா, பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் எப்படியெல்லாம் நம்ம மக்களை வந்து சோதிப்போம் அப்படின்னு கேட்கும்போது ஹவுஃபன் பயம், அது ஃபதத்தைன்ல இருக்கு, வ தமஅன் இன்னும் பசியை கொண்டுங்கையில அப்ப வந்து அதுவும் ஃபதத்தைன். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச சூறா பாருங்க, நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்த போது, அப்ப இது ஃபத்துஹும் நஸ்ரும் என்னது, ஒரே கேட்டகரி. அதனால இந்த வாவு தான் 2க்கும் பொம்மாவை ஃபாலோ பண்ணிருக்கு. இந்த அல்லாஹ் மட்டும் ஏங்க கசரா, ஏன்னா அது முதாஃபு இலை, நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி. சோ அதே மாதிரி மினல் ஹவுஃபி வல் ஜூஇ, இதுவும் வேற ஒரு சூறால ஒரு வார்த்தை தான், பசியை கொண்டும் அச்சத்தை கொண்டும் அப்படின்ற அதே இது. அப்ப அதே இந்த ஹவுஃப் அண்ட் தமானே இங்க வந்து ஹவுஃப் அண்ட் ஜூஆன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஹவுஃப் வந்து மினல் பசியில் இருந்தும், அச்சத்தில் இருந்தும் அப்படிங்கும்போது மினல் ஹவுஃபி. இங்க ஏன் ஹவுஃபி, மின் வந்தனால ஹவுஃபி. சரி, ஜூழிக்கு எதுக்குங்க கசரா, இந்த வாவு அதுக்கு முன்னாடி இருந்த கசராவை பின்னாடி வர்ற வார்த்தைக்கும் கடத்திட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ஆகவே எனவே அர்த்தம். பல்லுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ஆனால் அப்படின்ற அர்த்தம். வாவுக்கு மேலும், இன்னும், மற்றும் இப்படின்ற மாதிரி மீனிங். இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டா ஹரக்கத்தை மட்டும் பின்தொடரும். அதே மாதிரி குரான்ல இன்னும் சில வார்த்தைங்க வரும், அல்லதீன, அல்லதீன, அல்லதீ அப்படின்னு வரும். அல்லதீன்னு ஒண்ணு வரும், அல்லதீனன்னு ஒண்ணு வரும். அல்லதி அப்படின்னா அவன் எத்தகையவன் என்றால், அது எத்தகது என்றால், அதுடைய பன்மை அல்லதீன, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இது ஆண்பால், அல்ல தீனங்கிறது பெண்பால். இங்க அல்லதீன, அல்ல
தீன. அந்த நூனை போய்கிட்டு பார்த்தோம்னா, அந்த பன்மையுடைய அடையாளமான நூனை போய்கிட்டு பார்த்தா அல்லதி, அல்லதி அப்படின்னா பெண்பால், ஆண்பால் பெண்பால் ஒருமை. ஓகேவா? அப்ப அல்லதி ஆத்துவானாகும், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லது அதாமும் மின்ஜோயின், உங்களுக்கு உணவளிக்கிறான், பசியில இருந்து உங்களுக்கு உணவளிக்கிறான். அல்லதீன ஹுமான் சொலாத்திஹிம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஹுமான் சொலாத்தின் தொழுகையில அவங்க பராமுகமா இருக்காங்க. அப்ப அல்லதி ஒருமை, அல்லதீன பன்மை ஆண்பாலுக்கு, அல்லத்தீ ஒருமை பெண்பால், அல்லத்தீன பன்மை பெண்பால், அவர்கள் பல பெண்கள் அப்படின்னு சொல்லி அல்லத்தீன அப்படின்னாவும். சோ இதை வந்து நோட் பண்ணி, இதுக்கு எதுவும் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சோ இது காமனா சில வேர்ட்ஸ் வருது. அப்போ ஓவராலா நம்ம இப்ப ஹரக்கத்துங்கன்னு பார்க்கும்போது பத்தா கசரா தொம்மான்னு 3 ஹரக்கத் பார்த்திருப்போம். அப்ப எதுக்கெல்லாம் தொம்மா போட்டிருப்போம்? முப்ததா கண்டிப்பா தொம்மாலதான். அல் பைத்து வீடு அப்படின்ற அந்த சப்ஜெக்ட பத்தி பேசணும்னா அது எப்பவும் தொம்மாலதான் இருக்கும். அதோடைய செய்தி ஹபர் அதுவும் எப்படிதான் இருக்கும்? தொம்மாலதான் இருக்கும். அல் பைத்து ஜமீலுன், அழகா இருக்குன்னு சொல்லல, அந்த ஜமீலுன் தொம்மத்தைன்ல வரும். காரணம் அது ஹபர் செய்தி. அப்ப முப்ததாவா வர்ற சப்ஜெக்டும் தொம்மால இருக்கணும், ஹபரா வர்ற செய்தியும் தொம்மால இருக்கணும். அடுத்து வேற என்னெல்லாம் கண்டிப்பா தொம்மால இருக்கணும்? இப்போ இந்த வாரம், இப்ப நேத்து இன்னைக்கு பாக்குறோமே, இது இன்ன உடைய ஹபர். இன்னல்லாஹ சரீஉன், அல்லாஹ் விரைவானவன் அப்படின்னு சொல்லல, அந்த இன்ன முதல் வார்த்தைக்கு என்ன செய்யும்? பதா செய்யும். ஆனா 2வது வார்த்தை ஹபருக்கு என்ன செய்யும்? தொம்மா செய்யும். அப்ப இன்ன உடைய ஹபரு தொம்மால இருக்கும். அதே மாதிரி காண உடைய இஸ்மு. ஓகேவா? இப்ப இத நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த பழைய ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இப்ப இந்த காண லைச இதுடைய இஸ்ம் எப்படி இருக்கு? தொம்மால இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இந்த பழைய ஸ்லைட்ஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஷால்லா புரியும். அப்ப இன்ன உடைய கபரும் காண உடைய இசுமும் அதனுடைய அடையாளம் தொம்மாவில் தான் இருக்கும். இது ஒரு இன்னும் சில தொம்மா வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, அதை அடுத்த 3 மாசத்துல படிப்பீங்க. இன்னும் 2 இருக்கு, அதை அடுத்த மாசம் படிச்சிருவீங்க. அடுத்து கசரா. எதுக்கெல்லாம் கசரா போடணும் அப்படின்னு கேட்டா, ஹர்ஃபுல் ஜாருக்கு பிறகு வரும்பொழுது என்ன செய்வோம்? கசரா போடும். அலல்லாஹி மின் முஹம்மதின், அப்படி ஹர்ஃபுல் ஜருக்கு அடுத்து வந்தா கசரா போடும். இன்னொன்னு என்ன? முதாஃபு இலைஹிக்கு என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹி, கிதாபுல்லாஹி, அந்த 2வது வார்த்தை கசரால இருக்கும். அதே மாதிரி வர்ஃபு தகத்த அமாம, அதுவும் பக்கத்து வார்த்தை என்னதான் செய்யும்? அதுவும் முதாஃப் இலைஹியுடைய ஒரு வகை தான். அப்ப வர்ஃபு வந்தாலும் பக்கத்து வார்த்தை கசரா பெறும். வேற எங்கேயும் கசரா அரபியில போட மாட்டோம். ஓகே, சோ வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு கசரா ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஃபத்தஹால இஸ்மு ரிலேட்டடா வர்ற ஃபத்தஹா 2 தான். இன்னவுடைய இஸ்மு, காண உடைய ஹபர். அதாவது இன்னல்லாஹ படிச்சோமா? இன்னல்லாஹ ஹ ஃபத்தஹால வருது. அதே மாதிரி இன்னவு காண தவ்வாபன், காண உடைய ஹபர் தவ்வாபன் ஃபத்தஹால வருதா? அப்ப இந்த மாதிரி காண உடைய ஹபர் என்ன செய்யும்? ஃபத்தஹால வரும். அப்ப இந்த மாதிரி ஹரக்கத்து எது எதுக்கு வருங்கிறத சும்மா ஓவராலா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து அடையாளங்கள் அப்படின்றது, இப்ப நம்ம பொம்மா கசரா ஃபத்தஹா அப்படிங்கிறோம். ஒருமையில பொம்மா ஃபத்தஹா கசரான்னு சொல்லிடுறோம். அதுவே இருமையா இருந்தா, இப்ப ஒருமைனா முஸ்லிமுன் அலா போட்டா முஸ்லிமின் அப்படின்னு கசரா போடுறோம். இன்ன அப்படின்னு போட்டா என்ன செய்யணும்? பக்கத்து வார்த்தை ஃபத்தா வரணும். முஸ்லிமன் அப்படின்னு வரும். அப்ப முஸ்லிமுன், முஸ்லிமின், முஸ்லிமன் ஒருமையில. சரி, இருமையில என்ன செய்வோம்? அலிஃப்னுன் போடணும். இருமைனா இப்ப பொம்மா நிலையில இருக்குன்னா அலிஃப்னுன் நம்ம போடணும். கலமானி, அங்க என்ன இருக்காது? பொம்மாண்டு வெளிப்படையா காட்டாது. ஓகே, கலமானி அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அது என்ன நிலையில இருக்குன்னு சொல்லணும்? பொம்மா நிலையில் இருக்குன்னு சொல்லணும். பொம்மா நிலையில் இருக்கு. அதுக்கு அரபில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மர்ஃபூ அப்படின்னு. மர்ஃபூ. ஓகே, அப்ப அலிஃப் நூன் அப்படின்றது மர்ஃபூவின் அடையாளம். பொம்மா மாதிரி அலிஃப் நூன் அப்படின்னு போடுவாங்க. சரி, இப்ப கலமானி தான் இருக்கு. இப்ப முஸ்லிமானி 2 இருமைக்கு தொம்மா அடையாளம் எதுன்னு கேட்டா அலிஃப் நூன். இப்போ 2 முஸ்லிம்கள் மீதுன்னு சொல்லும் போது கசரா போடுறதுக்கு பதிலா நான் என்ன செய்யணும்? அந்த அலிஃப் நூனை யா நூனா மாத்தான். அதுதான் கசராவின் அடையாளம். ஓகே, அப்ப கசராவின் அடையாளம் ஜார் மஜ்ரூர் சொல்றோம் பாருங்க, மஜ்ரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கசரா போடுறத மஜ்ரூர் அப்படிம்பாங்க. அப்ப டைரக்டா கசரா போட முடிஞ்சா அது மஜ்ரூர். இல்ல நான் இந்த மாதிரி யானூன்ல மாத்துனா அதுவும் மஜ்ரூர் தான். அதே மாதிரி இப்ப ஒரு முஸ்லிம் அப்படிங்கறது முஸ்லிமன் அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா ஒரு
முஸ்லிம் அப்படிங்கல முஸ்லிம் மண். இப்ப அதுவே நிச்சயமா 2 முஸ்லிம்கள், நிச்சயமா 2 முஸ்லிம்கள் என்னிடத்துல வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, அப்ப இன்ன முஸ்லிம் மண் ஒருமையா இருந்தா ஃபதாத்தைன் போடுறோம் இன்ன பக்கத்துல. அதுவே இப்ப இருமையா இருக்கு முஸ்லிம் மானின்னு இருந்தா என்ன செய்யணும்? அதே முஸ்லிம் மைனி யானுண்டா. அப்ப அலிஃப் நூன் பெற வார்த்தையில நீங்க கொம்மா போட நினைச்சீங்கன்னா அலிஃப் நூனா தான் இருக்கும். கசராவும் ஃபத்தஹாவும் போட நினைச்சீங்கன்னா யானூனா தான் மாத்தணும். அப்ப அது கசரா நிலையில இருக்கா ஃபத்தஹா நிலையில இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முன்னாடி ஹுரூஃபுல் ஜர் வந்திருந்தா இந்த யானுன் கசரா, முன்னாடி அண்ண காண இப்படி வந்திருக்குன்னா இந்த யானுன் ஃபத்தஹான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது ஒரு விஷயம். இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலிஃப் நூன் யானூன் அப்படிங்கிறது எதுக்கு வருதுன்னா ஹரக்கத்துடைய அடையாளத்தை காட்ட. இருமை பன்மையில ஹரக்கத்துடைய அடையாளம். ஒருமையா இருந்தா தொம்மா கசரா ஃபத்தான்னு போட்டுடுறோம். இருமை பன்மையா இருந்தா கசரா தொம்மா போட முடியாது. அலிஃப் நூன் வாவ் நூன் யானூன் தான் போட்டாவணும். அப்ப முஸ்லிம் மானி முஸ்லிம் மைனி முஸ்லிம் மைனிங்கிறது தான் ஃபத்தஹா கசராவுடைய அடையாளம். அதேதான் பன்மை. பன்மைக்கு என்ன செய்வோம்? வாவுன்னு போடுவோம். முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன. அப்ப இந்த முஸ்லிமூனன்றது நார்மலா தொம்மா அடையாளத்துல இருக்கு, மர்ஃபூவா இருக்கு, ரஃபா தொம்மா நிலையில இருக்கு. அப்ப முஸ்லிம்கள் மீது அல்லாஹ்வின் மன்னிப்பு முஸ்லிம்களின் மீது இருக்கிறது, அல்லாஹ்வின் உதவி முஸ்லிம்களின் மீது இருக்கிறதுனா இந்த முஸ்லிமூனாவை என்ன செய்யணும்? முஸ்லிம் மீனன்னு கசரா அடையாளத்துக்காக யானுனா மாத்துறோம். அப்ப இந்த அலாவை வச்சு பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இது கசரா நிலையில் இருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக முஸ்லிம்கள் அண்ண நிச்சயமாக சாரி இன்ன நிச்சயமாக முஸ்லிம்கள். அவ முஸ்லிம் மூணன்னு இருக்கும். எப்படி ஃபத்தஹாவா மாத்துறது? முஸ்லிம் மீன அதே வாங்கணும்னா யானுனா மாத்தணும். முஸ்லிம் மீன நிச்சயமாக முஸ்லிம்கள் அப்படின்னு மாத்தாங்க. அப்படி மாத்துறது மூலமா என்ன ஆகும்? அது ஃபதா நிலையில இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இது எல்லாம் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரளவுக்கு புரிஞ்சா ஓகே, இல்லைனாலும் நம்ம அடுத்த 3 மாசத்துல இத பத்தி இன்னும் டீட்டெயிலா படிப்போம் இன்ஷால்லா. அப்போ உங்களுக்கு விளங்கிடும் இது அடையாளம் ஃபதா கஸ்ரா தம்மா இருமை பன்மையில எப்படி வருது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். அப்ப இந்த தொம்மா அடையாளத்தை மர்ஃபூன்னு சொல்லுவோம், கஸ்ரா அடையாளத்தை மஜ்ரூர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபதா அடையாளத்தை மன்சூப் அப்படின்னு சொல்லுவோம். பேர்கள்லாம் நீங்க ரொம்ப நோட் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா அடுத்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும் இருக்கு. இது வரைக்கும் படிச்ச எல்லா 9 வார பாடங்களையும் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஏதாவது நடுவுல சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் கிளாஸா உங்களுக்கு நடத்துவேன் இன்ஷால்லா. சோ இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 3 மாசத்துல மாஷால்லா நஹூடைய ஒரு பெரிய சட்டத்தையே நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. இது குரான்ல ஓதையில இது முதாஃபில இது மௌசூ சிஃபத்துன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள், துவாக்கள் ஓதையில கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸலாமு அலைக்கும்.